ஹலோ மீஸ் வெல்கம் டு பங்டன் கதை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் டெஸ்டினீஸோட எபிசோட் 4 தாண்டா பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஸோ வந்து சொன்ன மணி 2 நாள் கழிச்சு வீடியோ வந்துருச்சு. ஸோ இதே படம் தான் 2 நாளுக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. லாஸ்ட் எபிசோடில் நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நீங்கள் சாரா, நீனி, அப்புறம் ஜோலி, மேரி, நீங்கள் 5 பேருமே வந்து ஒரு குரூப்பாக பிரிஞ்சு போயிருப்பீங்க ஒரு வேலையை எடுக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி போகும்போது நீங்கள் மட்டும் தனியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் ஃப்ரூட்ஸ் பறிச்சுட்டு பேலஸ்க்கு போவீங்க. ஸோ அங்கே நம்மளோட சுகாவும் ஜின்னும் நீங்கள் கிச்சனில் மீட் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அவங்க செக் பண்ண வந்திருப்பாங்க, பட் அந்த டைம் உங்களை பார்த்துருப்பாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு உங்க கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ஒரு மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ அங்கே 7 பேர் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் அவங்க மிரட்டி கொஸ்டின் கேட்டுட்ருப்பாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு உள்ளே வந்திருப்பா இல்லையா? ஸோ அதோடு நான் முடிச்சிருப்பேன். சரி, ஓகே, நான் அதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவங்க மடியில் போய் உட்காந்துருப்பா இல்லையா? ஸோ அப்படியே உட்காந்துட்டு ஐ மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜின்னை ஹக் பண்ணிட்டு உட்காந்துருப்பான் லேப்பில் தான். ஸோ உங்களை பார்க்க மாட்டேன், அவளோட பேக் உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் ஒரு ஷாக்காக அவங்கள பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலாம் இல்லை, பட் இவ்வளோ க்ளோஸாக என்ன சம்வாட் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சும்மா தூரத்துலேருந்து பார்ப்பீங்க, பார்த்துட்டு அவங்க கூட இதுவரை பேசுனது கூட இல்லை, அப்படி தான் இருப்பீங்களா? ஸோ என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்களே, கொஞ்சம் இதாக இருக்கணும்னா இல்லை, நீங்கள் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, போய் அவங்க மடியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு ஓரத்தில், உங்களோட ஹார்ட்டில் ஒரு ஓரத்தில் வெறுப்பாக இருக்குது. என்னடா அதை இவ்வளோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கடுப்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி கடுப்பாக இருக்கும் உங்களுக்கு. பட் நீங்கள் அதெல்லாம் இன்னது எனக்கு கடுப்பாகுது, சரி அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணுறீங்க. ஸோ சரி அப்படின்ட்டு நீங்களாக இருக்கீங்க. அப்போ ஆரம் ஏய் இன்னும் அங்கே பார்க்குற, ஆன்சர் சொல்லு அப்படின்னும் போது உன் பவர் தான் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன சொல்லனே தெரில, எனக்கு எங்கடா பவர் இருக்குன்ற மாதிரி நீங்கள் அப்படி இருக்கீங்க. நீங்கள் இந்த இதுவுமே மைண்டில் திங்க் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக இருக்கீங்க. இப்போ என்னடா சொல்கிறது அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க, சரிங்களா? ஸோ அப்போ கரெக்டாக அஜ்மா அங்கே கதவு தட்டுறாங்க. கிங் அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே அங்கே பார்க்கும்போது அஜ்மா தான் இருக்காங்க. சொல்லுங்கள் அஜ்மா அப்படின்னு ஜேகே கேட்கும்போது சொன்னாங்க, இல்லை கிங், ஸோ நான் வயனை கூப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னும்போது, இல்லை நான் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். இல்லைடா தம்பி, நான் அப்புறம் அவளை விட்றேன், நீ எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, அவளுக்கு கொடுக்கணும், ஸோ அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா நீ போயிட்டு வா அப்படின்ட்டாங்க. அப்பா தப்பிச்சோண்டா போதுன்ற மாதிரி அவங்க கூட ஓடிடுறீங்க. ஸோ ஆரம் நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு லைட்டாக ஸ்மிர்க் மட்டும் பண்ணுறான். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அஜ்மா கூட இந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க, அந்த ரூமை விட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அதே போல் ஒரு 6 கேர்ள்ஸ் திருப்பி அந்த ரூம்குள்ளே போகிறாங்க, சரிங்களா? ஸோ ஒரு பொண்ணு போயிருப்பாள், அவளை மணியே ஒரு 6 கேர்ள்ஸ் திருப்பி உள்ள போகிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ என்னென்னா உங்களோட ஹார்ட்டில் திருப்பி அந்த பொசசிவ்னஸ் வருது. பட் எதுக்கடா எனக்கு வருதுன்ற பணி நீங்கள் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு நீங்கள் கண்டுக்கல, அப்படியே போயிட்டீங்க. ஸோ அஜ்மா உங்களை கிச்சனுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு, என்னம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் என்னென்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் உனக்கு இந்த மாதிரி ப்ரௌன் ஹேர் இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, சரி அவங்க கேட்குறாங்கன்னா நீ பயப்படாத, நார்மலாக இரு சரியா அப்படின்னும்போது, சரி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் தான் ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னே, ஆமாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காய்கறிலாம் எடுத்து இதை கட் பண்ணித்தாமா அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அஜ்மா உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளுங்க அஜ்மா. நீ ட்ராகனா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. உண்மையாலேவா?
ரிஷா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பதட்டமாகுது, ஐயோ மாட்டிப்போமோ அப்படின்ட்டு. நீங்கள் வந்து என்ன அஜிமா திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னே அவங்க சிரிச்சு, இல்லை இல்லை சும்மா தான் கேட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஐயோ மாட்டிப்போமோ அப்படின்ற மாதிரி. ஸோ அது முகத்தில் காட்டிக்கல, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே சாரா நீனியும் வந்து அவங்க திங்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ கூடவே மேரி ஜூலியும் வராங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்களும் கிளம்புறீங்க. கிளம்பிட்டு மேரியும் ஜூலியும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஊரை சுற்றி பார்த்துட்டு வரோம், எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே திருப்பி வந்து அங்கிட்டு தான் போகிறீங்க. அந்த ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சும்மா ஊர் சுற்றுவாங்கள்ல அந்த மாதிரி போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, நீ எப்படி கேட்குறாங்க, அஜ்மா அப்படி கேட்டாங்க, நான் அம்சம் பதறிட்டேன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து இவங்க எல்லாருமே வந்து அதை கேட்டுட்டு சாரா நீங்களாம் கேட்டுட்டு சரி விட பயப்படாத அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்க, சரி நாம் வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்தோம், வந்து பார்த்தா இங்கேயே ஒரு மாதம் 2 மாதம் கிட்ட ஆக போகுது, நம்ம இங்கேயே இருக்கோமே, வாட் அபவுட் நம்ம ரியல் லைஃப்பை பற்றி என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அப்போ சாராவும் அப்போ தான் யோசிக்கிறான், ஆமாம்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவளும் உங்களை தான் பார்க்குறா. அப்போ நீ வந்து சொல்கிறா, தெரியலையே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் 3 பேருமே யோசிக்கிறீங்க. ஸோ அப்போ வந்து நீ சொல்கிறா, ஓகே பேசாமல் நம்ம திருப்பி அந்த போர்ட்டலுக்குள்ளே போகலாம் அப்படின்ற போது சொல்கிறா. அப்போ இந்த லைஃபு இங்கே திடீர்னு நம்ம எல்லாம் மறைஞ்சிட்டோம் அப்படின்னா அது தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அப்போ வந்து சாராவும் அதை யோசிக்கிறா, சரி போயிட்டு திருப்பி வருவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறா. சரி ஓகே அட்லீஸ்ட் நம்ம மேரி ஜூலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்து நீ சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேர் திருப்பி வந்து உங்கள் இந்த காட்டேஜுக்கு தான் போகிறீங்க. அதான் சாரா சாரி ஐயோ திருப்பி அங்கேயே வரேன், மீனி ஜூலியோட வீட்டுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ வந்து இவங்க 2 பேர் நீங்கள் 3 பேருமே அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறீங்க இந்த மணி மேரி அப்படின்றீங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவேன் என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லை நாங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னு வந்து அங்கே ஜூலி வரா. அப்போ சாரா சொல்கிறா, இல்லை இந்த மணி அங்கே எங்களுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு எங்களோட உதவி தேவைப்படுது. ஸோ ஜஸ்ட் அவங்கள ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பார்த்து, ஸோ அதனால் அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் வரோம் அப்படின்னு சாரா சொல்கிறான். அப்போ வந்து மேரி ஜூலிக்கு சரி ஓகே அப்படின்னும் போது அப்போ நீ சொல்கிற, ஆமாம் அது வரைக்கும் எங்கள் ஒர்க்கெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு கொஞ்ச நாளே வந்துடுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னா. சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஜூலி இருங்க உங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் கொடுக்குறேன், அதையும் போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேணாம் பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்கிற கொண்டு போங்க அப்படின்றாங்க. சரின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. அவங்க வந்து உள்ளே போயிட்டு சில பழங்கள் அப்புறம் ஸ்வீட்ஸ் அண்ட் பிளாப்ளாப்ளா கொண்டு வராங்க. இந்த ஊரில் என்ன ஃபேமஸோ அதெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு இதை போய் உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. சரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ எப்பயும் போல் அந்த ஃபீல்டு வழியாக தான் போகிறீங்க, வர வழி இல்லைல்ல. ஸோ அந்த ஃபீல்டு வழியாக போயிட்டு அந்த மூன்லைட் ஃபாரஸ்ட்டையும் க்ராஸ் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வழி தெரியும் சரிங்களா. அந்த ஊர் சுற்றி பார்க்கும்போது அந்த ஃபீல்டெல்லாம் சுற்றி பார்க்கும்போது நீங்கள் இடத்த கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு அங்கிட்டே போகலாம் அப்படின்ட்டு அந்த வழியாகவே யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அந்த பில்டிங்க்கும் வரீங்க, அந்த பாலர்ன்ற ஸ்கூலுன்ட்டு என்ன ஸோ அங்கே வரீங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது அந்த திருப்பி அந்த பில்டிங்குள்ளே போகிறீங்க. உங்கள் டார்ச் லைட்லாம் உங்கள் பேக்லாம் எடுத்து தான் வந்திருப்பீங்க. ஸோ ஆனால் உங்கள் டார்ச் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு அந்த லைட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. ஸோ கொஞ்சம் தத்து நீங்கள் போர்ட்டலும் வந்துடுச்சு. ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ளேயே நீங்கள் போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்துகிட்டு 3 பேர் கையை பிடிச்சிட்டு போகுமா. சரி ஓகே ரெடி 3 2 1ன்ட்டு 3 பேருமே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த எபர்டட் ஹவுஸ் இருக்குல்ல அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேன்னு ஸோ அங்கே வந்து வரீங்க. ஸோ அந்த ஓ காட் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து ஜன்னல் வழியாக இருக்கும்ல அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறீங்க. மத்தியானம் வேக்கெல்லாம் இருக்குது. ஓகே மத்தியானமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து வெளியே வரீங்க. அங்கே பூனை இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படி இருக்கும்ல அந்த படி வழியாக இறங்குறீங்க.
ஸோ இறங்கிட்டா கொஞ்சம் தூரம் இறங்குறீங்க. இறங்கி வரும்போது அந்த 2 ரூம் இருக்கும். உள்ளே ஒரு ரூம் இருக்குன்றேன்ல. ஸோ முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட் ரூம், செகண்ட் ரூம் அதில் தான் ஒரு ஹால் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அங்கே கூட 2 ட்ராகன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க. போய் பார்க்கல. படியிலேருந்து இறங்கும் போதே அந்த ரூம் தெரியுது. ஸோ கதவெல்லாம் இருக்காது, ஓகேவா? ஸோ கதவெல்லாம் வந்து ஒரு மாதிரியா கிராக் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்குறீங்க அந்த 2 ட்ராகன்ஸோட ஐஸும் வந்து பளிச்சுன்னு மினுக்குது. ஆக்சுவலி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பீங்க. பார்த்து நீனியை கூப்பிட்டு காட்டுறீங்க. நீனியை பார்த்து ஷாக் ஆகிட்டு, சாரா அங்கே பாரு அப்படின்றா. ஸோ 3 பேருமே பார்க்குறீங்க. என்னது இது இப்படி இருக்குது அப்படின்றீங்க பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு ஃபோன் இருக்குல்ல, ஸோ ஃபோன் எடுத்து ஃபோட்டோ மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. பிடிச்சி வச்சுட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த அபாண்டட் ஹவுஸை விட்டு வெளியே போட்டீங்க. வெளியே போய் பார்த்தா நார்மலாக தான் இருக்குது. எப்பயும் போல் மத்தியானம் விளையாட்டம் இருக்குது. இப்போது எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்களா இல்லை வீட்டுக்கு போயிருப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சாரா வந்து பார்த்துட்டு காட்டேஜ் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேஜோட வழி இருக்குல்ல, ஸோ அந்த பெரிய ரோடு இருந்தது, நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ நடந்து போக 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 இந்த காட்டேஜும் வந்து வந்துருச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வெளியே தான் இருக்குது, எல்லாம் உள்ளே தான் இருக்காங்க போல். நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இது பஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே அப்போ இங்கே தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஐயோ கேட்டால் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் தான் 3 பேரும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா முன்னாடி இந்த மாதிரி எல்லோரும் ஜாலியாக அங்கே ஃபோனை உட்காந்து பார்த்துட்டு கதை பேசிக்கிட்டு சில பேர் ரூமில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் உள்ளே போனோடனே மிஸ்ஸு வந்து உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு எதுவுமே இல்லாமல் ஓகேவா என்ன ஆச்சு உங்கள் 3 பேர் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் 3 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு அது 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 அப்படின்றீங்க. சரி விடுங்க இந்தாங்க சாப்பாடை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டோம், போய் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்றாங்க. சாப்பாடா அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, எல்லாருமே கேஷுவலாக இருக்காங்க. ஸோ நீ என்ன பண்ணுறன்னா சரி ஓகேன்ட்டு ஃபோன் வந்து எடுத்து பார்க்குறா. கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி வந்து அந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ளே இந்த டைம் போனீங்கள்ல, ஸோ அதே டைம் தான் இங்கேயும் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, நீ பார்க்குறா, என்னது இது அன்றைக்கி இருந்த அதே டைம், அப்போ டைம் போகவே இல்லையா இங்கே அப்படின்னு வந்து பார்த்துட்டு உங்கள் கிட்ட காட்டுறா, சாரா கிட்டேயும் காட்டுறா. பார்த்துட்டு நீங்கள் 2 பேருமே வந்து ஷாக் ஆகிட்டு ஒருத்தர் பார்க்குறீங்க 3 பேரும். சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு உங்கள் ரூம்குள்ளே ஓடுறீங்க. உள்ளே ஓடி போய் உங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. பட்டமாக உட்காந்துட்டு என்னது இது டைம் போகவே இல்லையா அப்படின்றீங்க. அப்போ வந்து அப்போனா நம்ம அந்த போர்ட்டலுக்குள்ளே போனதுலேருந்து, அதாவது அந்த ட்ராகன் வேர்ல்டுக்கு போனதுலேருந்து இங்கே டைம் மூவ் ஆகலை. ஸோ இட் மீன்ஸ் நம்ம எப்போ வேணால் போயிட்டு எப்போ வேணால் வரலாம். அதாவது நம்ம 1 வருஷம் கழிச்சு வந்தாலும் இங்கே டைம் போகாது போல் அப்படின்னு நீ சொல்கிறா. அப்போ வந்து சாரா அப்போனா அதனால தான் யாருக்கும் நம்ம மேலே சந்தேகமே வரலையா அப்படின்னா, அப்போ இது நம்மளோட நல்ல சான்ஸு அப்படின்றீங்க. அப்போனா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றீங்க. ஓகே அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொதுவாக அந்த டைரி எழுதுவீங்க, அந்த மாதிரி எழுதுறீங்க. அது வந்து எல்லா டைமும் எழுதுவீங்க. ஆக்சுவலி அந்த நீங்கள் அந்த ட்ராகன் வேர்ல்டில் இருக்கும்போது கூட அது எழுதியிருப்பீங்க, சரிங்களா? சரி என்னமோ ஒன்று அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிலலாம் உங்களோட இதெல்லாம் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அங்கே எடுத்த இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிவிட்டு சரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே படுக்கிறீங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் 3 பேருமே வந்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒரு மத்தியான வேலையாக தான் இருக்கும், சரிங்களா? இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறீங்க, சாரா நீ நல்லா தூங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு மட்டும் என்ன திடீர்னு தூக்கம் முழிச்சிட்டிங்க அப்படின்ட்டு யாரோ எழுப்புன மாதிரி இருக்கும். என்னடா அது இப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த தூக்கமே வரல. சரி ஓகே வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஸோ உங்களுக்கு கனவுல வந்திருக்கும்ல, ஒருத்தவங்க பிளாக் கலரில், முன்னாடி இந்த எபிசோட்ஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒருத்தவங்க பிளாக் கலர் உருவத்தோட
தூரத்தில் வந்து க்ரீன் ஐஸை வச்சு பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க, அங்கே இருக்குது, அதே உருவம் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக உங்கள் கனவு தான் ஞாபகம் வருது. ஸோ அது கனவுல தான் யாருன்னு தெரியல, நம்ம இப்போயாவது போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவு திறந்து கீழே ஓடுறீங்க. ஸோ எல்லாமே உட்காந்துருக்காங்க, நீங்கள் குடுகுடுன்னு அங்கே போகிறீங்க. ஸோ அங்கே காட்டேஜுக்கு பின்னாடி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த இதை விட்டுட்டு அந்த காட்டேஜை கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க, பின்னாடி தான் இருக்கும். சரின்ட்டா நீங்கள் சுற்றி போய் பார்க்குறீங்க, அந்த உருவம் அங்கே தான் இருக்குது. ஸோ அது பாரு கேஷுவலாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீ யார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த உருவம் எதுவுமே சொல்லலை, அது பாட்டுக்கு நிற்கிது. ஸோ நீங்கள் அது பக்கத்தில் போகிறீங்க, அந்த உருவம் லைட்டாக பின்னாடி போய்க்கிட்டே இருக்குது, சும்மா ஒரு ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரி வைக்கிது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இங்கே பாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் நீ யாருன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நோ ரெஸ்பான்ஸ், அது எதுவுமே சொல்லலை. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது முன்னாடி மூவ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி எடுத்து வச்சிருச்சு, அதுக்கடுத்து எடுத்து வைக்கல, அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அது பக்கத்தில் போகிறீங்க. இட்ஸ் லைக் ஒரு உங்களுக்கும் அந்த உருவத்துக்கும் ஒரு 5 அடி கேப்பு தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் நிற்கிறீங்க நீங்கள். ஸோ நின்றுட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அந்த உருவம் எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் உங்களையே தான் பார்த்துட்ருக்கு, ஜஸ்ட்டு உங்களோட ஐஸை மட்டும்தான் பார்க்குது. நீங்கள் வந்து அதை பார்க்குறத பார்த்துட்டு ஒரு மாதிரியா நிற்கிறீங்க, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. ஸோ வந்து ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டே இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது மூஞ்சி முன்னாடியில் போய் ஒரு சொடக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி அப்படின்றீங்க. ஸோ வந்து அந்த அந்த உருவம் இருக்குல்ல, ஸோ அந்த உருவம் வந்து உங்கள் கையை பார்க்குது. நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து உங்ககிட்ட ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிது. உங்ககிட்ட வந்துட்டு காதில் சொல்லுது, என்ன மிஸ் பண்ணிட்டியா, மறந்துட்டியா அப்படின்னு வந்து கேட்குது. மிஸ் பண்ணிட்டேனா, மறந்துட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்காக வர்றீங்க. அது வந்து ஒரு மாதிரியா ஐப்ரோஸை ரைஸ் பண்ணும்ல, அந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குது. அதுக்கடுத்து அது எதுவுமே பேசலை. நீங்கள் வந்து என்னது மிஸ் பண்ணுறேண்ணா, உன்னை என்ன மறந்துட்டேண்ணா, இல்லை புரியலை, உன்னை நான் ஞாபகம் வச்சுருக்கேன், நீ என் கனவுல கூட வந்த, பட் நீ யார், உன்னை எதுக்கு நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அது வந்து ஸ்மிர்க் பண்ணுறது. அந்த உருவத்தோட மூஞ்சி வந்து உங்களுக்கு கிளியராக தெரியலை, ஒரு மாதிரியா ஏதோ ஒரு புகை இருக்குல்ல, புகை வந்து மூஞ்சியை மறைச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதாவது ஏதோ வந்து ஒரு ஹுடி போட்டிருக்கு, சரிங்களா? ஹுடி போட்டு மூஞ்சியை மறைச்சிருக்கு. பட் வந்து அந்த மூஞ்சி வந்து ஃபுல்லாக மறையலை, ஜஸ்ட் ஏதோ புகை மட்டும் வச்சு மறைஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஸ்மிர்க் பண்ணுதா, ஐஸை வந்து ரைஸ் பண்ணுதா, அந்த ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தெரியுது, பட் ஃபேஸோட கரெக்டாக இது வந்து தெரியலை, சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி தெரியலை. ஸோ நீங்கள் வந்து அது ஸ்மிர்க் பண்ணுறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வந்து அந்த உருவம் வந்து டக்குன்னு மறைஞ்சு போகுது. நீங்கள் வந்து எங்கேன்னு பார்க்குறீங்க, எங்கே காணோம் அப்படின்ட்டு. அது வந்து இன்விசிபிளாக போயிடுச்சு, டிஸப்பியர் ஆகும், அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அங்கே சுற்றி பார்க்குறீங்க, கண்டே பிடிக்க முடியல. என்னடா அது திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்து காட்டேஜ்குள்ளேயே ரிட்டர்ன் வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் சாரா நீ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் திருப்பி போய் படுக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நீங்கள் அப்படியே சீலிங்கை படுத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு திடீர்னு அந்த நம்ம 7 மெம்பர்ஸ் இருக்காங்களே பிடிஎஸ்ஸு, ஸோ அவங்களோட ஃபேஸ் வந்து உங்கள் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கிது. ஐ மீன் அந்த ரெஃப்ளெக்ஷன் மணி வரும்ல, அந்த மணி ஒரு இமேஜின் மணி, அந்த மணி வந்து வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணெல்லாம் சிமிட்டிட்டு எதுக்கு நான் இவங்கள போய் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தலையாடிட்டு நீங்கள் வந்து அங்கிட்டு திரும்பி படுக்கிறீங்க. பட் வந்து அவங்க 7 பேரையும் வந்து உங்களால் வந்து என்ன சொல்ல, அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியல. யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எதுக்கு யோசிக்கிறேன்னு உங்களுக்கும் தெரியலை, அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்போ வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க உங்கள் மைண்டில் பேசினேன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏய் எங்கடி போனேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஷாக்காகிறீங்க, என்னென்னா இப்படி யோசிக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
ஏதோ கண்டதை யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே 4 தட்டு தட்டிட்டு திருப்பி வந்து படுக்கிறீங்க. ஏய் லூசாடி நீனு, எங்கே போன, நீ காணோம், உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையுமே காணோம், எங்கே போயிட்டீங்க அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸு. நீங்கள் வந்து என்ன சொல்லனே தெரில, என்ன அது என்னென்னமோ யோசிக்கிறேன்ற மாதிரி. யார் நீ அப்படின்ட்டு வந்து நீங்கள் மனசுலேயே கேட்குறீங்க. யார் நீயா, உனக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்குறீங்க. சரி, அந்த வாய்ஸ் கேட்குது. இப்போ நீங்கள் வந்து இல்லை தெரியாது அப்படின்றீங்க. ஐயோ நான் லூஸாட்ட ஏதோ தனியாக பேசுகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டையிலே 4 கொட்டுறீங்க. ஐ மீன் அதை நீங்கள் மைண்டில் சொல்லிட்டு தான் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது, நீ ஒன்றும் லூஸ்தனமாலாம் பேசலை, நான் வேற ஒருத்தன் நான் உன் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அது வாய்ஸ் சொல்லுது. நீங்கள் வந்து ஒரே பயந்துட்டு என்னதே அப்படின்றீங்க. ஸோ வந்து இங்கே வந்து வாயை விட்டு சொல்லியிருப்பீங்க, மனசுக்குள்ளே பேசியிருப்பீங்க, இது என்னதே அப்படின்னு வாயை விட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ இங்கே சாரா எந்திரிச்சிருப்பா, என்னடி தனியாக பேசுகிற அப்படின்னு. இல்லை என் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது அப்படின்றீங்க. சாரா வந்து என்னதே அப்படின்னு கேட்குறா. ஸோ பக்கத்தில் நீ வந்து நீங்கள் கொடுக்குற சவுண்டுக்கு எந்திரிப்பாளா, என்ன இது நாய்ஸுன்ட்டு சும்மா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி படுக்கிறா. அப்படின்னு நீங்கள் வந்து இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு மண்டையிலே 4 அடி அடிக்கிறீங்க. மீன் உங்களுக்கு நீங்களே அடிச்சுப்பீங்க தலையில், அந்த மாதிரி அடிக்கிறீங்க. ஸோ சும்மா லைட்டாக தான் அடிப்பீங்க. வந்து நீ நல்லா திருப்பி தூங்கியிருப்பாளா. ஸோ சாரா வந்து பார்த்துட்டு என்ன வாய்ஸ் கேட்குது அப்படிங்க. இல்லை ஏதோ வந்து நான் படுத்திருந்தேன், எனக்கு தூக்கம் வரல அப்படின்ட்டு திடீர்னு, ஐ மீன் நான் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன், திடீர்னு எந்திரிச்சேன், ஜன்னல் வழி தூக்கம் வரலன்ட்டு ஜன்னல் கிட்டே போனேன். அங்கே போய் பார்த்தா ஒரு உருவம் வந்துச்சு. என்னடா அது திடீர்னு ஒரு உருவம் இருக்குது. ஆக்சுவலி அந்த உருவம் எனக்கு ஏற்கனவே கனவுல வந்துச்சு. சரி என்னடா அந்த உருவம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். கதவு திறந்து கீழெல்லாம் ஓடினேன், காட்டுச்சு பின்னாடி தான் இருந்துச்சு, இந்த இடம் தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஜன்னல் கிட்டே போய் இந்த இடத்த காட்டுறீங்க. சாரா வந்து பார்க்குறா ஒரு மரத்துக்கடியில். ஸோ அங்கே தான் வந்து காட்டுறீங்க. ஸோ வந்து அவள் பார்க்குறா, சரி அங்கே இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா குடுகுடுன்ட்டு நான் ஏஞ்சி பின்னாடி ஓடி போய் பார்க்குறேன். அந்த உருவம் வந்து அங்கே தான் இருந்துச்சு. என்னடா என்னை பார்த்து ஓடி இருக்குன்னு நினச்சி அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட போகிறேன் கொஞ்சம் தூரம் தான் பின்னாடி போச்சு. அதுக்கிட்ட அப்படியே நிற்கிது. கடைசியில் நான் அதுக்கிட்ட போய் நிற்கும்போது நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அது எதுவுமே பேசலை. அதுக்கடுத்து என் பக்கத்தில் வந்துட்டு என்னை மறந்துட்டியா, என்னை மிஸ் பண்ணுறியா அப்படின்னு அது கேட்டுச்சு. என்னது மிஸ் பண்ணுறியா, மறக்கிறியா அப்படி எனக்கு புரியலை அப்படின்னு நான் கேட்டதுக்கு அது திடீர்னு மறைஞ்சி போச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து சரின்ட்டு நீங்கள் திருப்பி வந்து நான் ரூமுக்குள்ளே வந்தேன். வந்துட்டு நான் பெட்டில் சும்மா படுத்துட்டு இருந்தேன், ஏதோ பிரம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு படுத்துட்டு இருக்கும்போது சடனாக எனக்கு வந்து மைண்ட்லேருந்து இந்த வாய்ஸ் கேட்டுச்சு. ஏய் எங்கடி போனேன், என்ன நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம் இங்கே அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குச்சு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன்னா நான் தனியாக ஏதோ யோசிக்கிறேன் தேவையில்லாமல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கடுத்து போக போக அது இந்த வாய்ஸ் சொல்லிச்சு, நீ வந்து நீயா நினைக்கல, நான் வந்து உன் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த வாய்ஸ் சொல்லுது. எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் சாரா கிட்ட சொல்கிறீங்க. சாரா வந்து உங்களை ஆச்சரியத்தோடு பார்க்குறா, இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. பட் வந்து அவளுக்கு வந்து நீங்கள் சொல்கிற உங்களோட பாடியோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அண்ட் தென் உங்கள் டோனாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் அச்சதெல்லாம் ஏதோ பயந்து சொல்கிற மாதிரி இருக்குது சரியா. ஸோ அதனால் வந்து அவள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா, ஓகே நீங்கள் எதையோ பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்ட்டு. சரி ஓகே ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா. அப்போ வந்து சாரா வந்து யோசிக்கிறான், அவங்க என்ன சொன்னாங்க அந்த வாய்ஸ்ன்னு, என்ன நீ இங்கே இல்லை எங்கே போயிட்ட அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து சாரா சொல்கிறா, ஒருவேளை அந்த ட்ராகன் வேர்ல்ட்லேருந்து யாரும் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து அவள் கேட்குறா. அப்போ தான் உங்களுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம அங்கே இருந்தால் நம்ம வந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நம்ம தான் மேரி ஜூலி கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து நீ வந்து நல்லா அப்போ தான் எந்திரிக்கிறா, அசர்றா. என்னடி மேரி நீ ஜூலின்ட்டு என்னடி பேசுகிறீங்க அப்படின்னு எந்திரிக்கிறா. அப்போ வந்து சாரா வந்து இன்றைக்கி என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து நீனிக்கிட்டே சொல்கிறா. நீனிக்கு அவள் சொல்கிறத கேட்டுட்டு தூக்கமே போச்சு. என்னது உண்மையாவா அப்படின்னு வந்து கேட்குறா. ஆமாம், அப்போனா நம்ம தான் அதான் மேரி ஜூலிக்கிட்ட சொல்லிட்டோன்னா அப்போ அவங்க கம்யூனிகேட் பண்ணியிருக்க சான்சஸ் இல்லை அப்படின்னு. ஆமாம் உனக்கு வாய்ஸ் எந்த ஜெண்டரில் கேட்டுச்சு அப்படின்னு. எனக்கு ஒரு மேல் ஜெண்டர், ஒரு பையன் பேசுகிற மாதிரி தான் வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து சாராவும் சரி நீனி சரி நல்லா யோசிக்கிறாங்க. அப்போது வந்து நீனி வந்து சொல்கிறா, அப்போது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் அது மேரியும் இல்லை ஜூலியும் இல்லை,
ஆமாம் நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன் அப்படின்னு வந்து நீனி கேட்குறா. சொல்லுடி அப்படின்றீங்க. ஆமாம் உன்னை வந்து அந்த கிங்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனாங்கல்ல, ஐ மீன் அப்படி தான் அஜ்மா சொன்னாங்க. ஆமாம் அங்கே போய் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்கவும், இந்த மணி பவர்ஸ் என்ன, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் என்ன, அவங்களோட பவர்ஸ் என்ன அப்படி இப்படின்னு கேட்டாங்க அப்படின்றீங்க. அப்போ வந்து ஆனால் அந்த கிங்ஸுக்கு என்ன பவர் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு வந்து அவ சொல்கிறா. நீங்களும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. ஆமாம் தெரியாது. அப்போது ஒருவேளை அவங்க நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து நீனி சொல்கிறா. நீங்கள் வந்து நீனியை பார்க்குறீங்க, சாராவும் நீனியை பார்க்குறா. மேபி இருக்கலாம், சாரிடா, மேபி இருக்கலாம். ஏன்னா அதனால தானே உன்னை எதுக்கு தனியாக கூப்பிடணும், எதுக்கு உன் கூட ஏன் இத்தனை மேட்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்க, ஈவன் மேரி ஜூலியை கூட கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, எதுக்கு உன்னை மட்டும் கூப்பிடணும் அப்படின்னு வந்து சாரா கேட்குறா. அப்போ வந்து சாரா ஐ மீன் நீ சொல்கிற, அப்படியும் இருக்கட்டும், ஜஸ்ட் அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியாக இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு அந்த பிளாக் உருவம் வரணும், எதுக்கு வந்து அந்த வாய்ஸஸ் வரணும் அப்படின்றா. அப்போ தான் நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வருது. கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த 7 மூஞ்சி வந்து தெரியுது. லைக் நம்ம பாய்ஸோட ஃபேஸஸ் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த டெலகம்யூனிகேஷன் ஐ மீன் மைண்டுக்குள்ளே வந்து பேசுகிற அந்த வாய்ஸ் வந்து கேட்டுச்சு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த 7 பேரோட மூஞ்சி வந்துச்சு அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மணி எனக்கு அந்த வாய்ஸ் கேட்குறதுக்கு முன்னாடி இந்த 7 பேரோட ஃபேஸஸ் வந்துச்சு அப்படின்றீங்க. ஸோ சாரா அவங்கள ஜாக்காவை உண்மையாவாடி அப்படின்னு. அப்போது நீ வந்து போடு அப்போ அவங்க தான் அப்படின்னு. ஆனால் எதுக்கு சம்மந்தமே இல்லாமன்னா என்ன எதுக்கு அப்படின்றீங்க. அப்போ வந்து தெரியலை, மேபி ஏதாவது ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், தெரியலை, அவங்களுக்கு ஏதோ உங்ககிட்டேருந்து வேணும் அப்படின்றா. சரி மேபி நம்ம போய் லைப்ரரியில் போய் செக் பண்ணுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சாரா கரெக்டு போகலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா, இங்கே காட்டேஜ்குள்ளேயே ஒரு சின்ன லைப்ரரி இருக்கும் சரிங்களா. நான் சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஒரு காட்டேஜ்குள்ளேயே லைப்ரரி இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க இந்த காட்டுக்குள்ளே எங்கிட்ட லைப்ரரி இருக்கும்ன்ட்டு, பட் காட்டேஜ்குள்ளேயே ஒரு லைப்ரரி இருக்குது சரிங்களா. சரி ஓகே எங்கள் கடைக்கு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இதுக்கு வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே உள்ளே போகிறீங்க. ஸோ அந்த மேடு இருக்காங்களே அவங்களும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி வந்து அவங்களோட கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே அந்த லைப்ரரிக்குள்ளே போயிட்டு தேடுறீங்க, ஏதாவது ஒரு ட்ராகன் புக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஸோ எதுவுமே வந்து நீங்கள் பார்க்குற வரைக்கும் ஒன்றுமே தெரியலை. ஸோ வந்து அந்த மேடு இருக்காங்களே, ஸோ வந்து அவங்க உள்ளே வராங்க ஆக்சுவலி. ஸோ உள்ளே வராங்க, ரொம்ப நேரமாக இருக்கும். ஸோ நீங்கள் தேடி இருப்பீங்க. பட் கொஞ்ச நேரம் கழித்து அந்த மேடும் உள்ளே வந்திருப்பாங்க. நீங்கள் 3 பேரும் திரும்பி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. இல்லை சும்மா புக்கு படிக்க வந்தோம் அப்படின்றீங்க. அப்போ வந்து ஓ புக்கு படிக்க வந்தீங்களா இல்லை வேறு எதாவது தேடி வந்தீங்களா அப்படி கேட்குறாங்க. ஸோ சாரா வந்து அவங்கள பார்க்குறாங்க. இல்லை புரியலை அப்படின்னு சாரா சொல்கிறா. நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்துட்டு ஒரு அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கும். ஐ மீன் அங்கே நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்கும், அங்கே தான் புக்ஸ் எல்லாம் இருக்கும் சரிங்களா. அதில் ஒரு ஷெல்ஃப், ஒரு ஓரமாக ஒரு ஷெல்ஃபில் ஒரு டாப்பில் வந்து ஒரு புக்கு, நடுவில் ஏதோ ஒரு புக்கை வந்து இழுப்பாங்க, சும்மா லைட்டாக எடுப்பாங்க இல்லை தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணி ஏதோ பண்ணுறாங்க அந்த புக்கை வச்சு. நீங்கள் எதோ வேணால் இமேஜின் பண்ணுவாங்க, அது கையில் கூட எடுக்கலாம், இல்லை ஜஸ்ட் நான் எடுக்கிற மணி தள்ளுவாங்களே அந்த மணி இருக்கும், அந்த மணி பண்ணுறாங்க. அந்த ஷெல்ஃப் வந்து அப்படியே வந்து உள்ளே போயிட்டு சைடு வாங்குது, தள்ளி போய் உள்ளே ஒரு பேசேஜ் போகுது. நீங்கள் 3 பேருமே ஆச்சரியத்தோடு அந்த மேடை பார்க்குறீங்க. வாங்க அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் போகலாமா வேணாமான்னு மூஞ்சியை பார்க்குறீங்க. பட் அந்த மாரி சொல்கிறாங்க, வாங்க என்னதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் 3 பேருமே ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது, போக இருட்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னா உள்ள கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 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 5 இல்லை ஒரு
ஒரு 10 ஸ்டெப்ஸ் இல்லைனா 15 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க. உள்ளே ஒரு டோர் வருது. அது ஒரு மெட்டல் டோர். அதுக்கு கைப்பிடியும் இல்லை, லாக்கும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ட்ராகனோட எம்ப்ளம் மட்டும் அந்த இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து அந்த மேடு வந்து அந்த டோர் முன்னாடி நின்றுட்டு ஏதோ ஒரு ஸ்பெல் பண்ணுறாங்க, ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டோரும் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆனோடனே அதுக்குள்ளே ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் 3 பேர் ஏன்டா இந்த குட்டி காட்டேஜுக்குள்ளே இவ்வளோ பெரிய லைப்ரரியான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் 3 பேர் ஒருத்தர் பார்க்குறீங்க. அந்த மேடு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. ஸோ நீங்கள் 3 பேருமே ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு அந்த மேடை வந்து அங்கேருந்து ஒரு பெரிய புக்கு, இன்னும் கொஞ்சம் பழைய புக்கு தான், ஒரு கொஞ்சம் தடிமனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்க போயிட்டு அந்த கொஞ்சம் தூரத்தில் இருந்து அந்த புக்கை வந்து எடுப்பாங்க. ரொம்ப பழசாக இருக்கும். லைக் கிழிஞ்சு அங்கங்கே கிழிஞ்சு டேமேஜ் ஆகி தான் இருக்கும். ஆனால் அந்த புக்குக்கு மேலே ஒரு கோல்டன் கலர் ட்ராகனோட எம்ப்ளம் இருக்கும். ஸோ அதை வந்து அவள் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க. ஒரு டேபிள் இருக்கும். ஸோ அங்கே வைக்கிறாங்க. அங்கே நீங்கள் 3 பேரும் போய் நிற்கிறீங்க உங்களை சொன்னபடி. ஸோ வந்து அவங்க வந்து உங்களை பார்த்துட்டு வயன், ஸோ நீங்கள் தேடி வந்த புக்கே இது தான், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து நீ கூப்பிட்றா, மிஸ் நில்லுங்க அப்படின்றா. ஸோ அப்போ வந்து அவங்க திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னும் போது, இல்லை இந்த புக்கு நாங்கள் இதைத்தான் தேடி வந்தோம், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது அவங்க சிரிச்சிட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ அந்த டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இது கிடையாது, அவங்க ஓப்பனில் தான் இருக்குது. பட் அங்கிட்ட இருக்கிற ஷெல்ஃபை மட்டும் மூடி வச்சுட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே வந்து அதை மைண்ட் பண்ணிக்கல, ஜஸ்ட் இந்த புக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து அந்த புக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த புக்கை ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளேருந்து கோல்டன் லைட்டு வந்து வெளியே வருது. ஸோ கோல்டன் லைட் வந்து வெளியே வருது, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க. அங்கே வந்து த 7 கிங்ஸ் அப்படின்னு வந்து அந்த டைட்டில் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்னது அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு பின்னாடி திருப்பி பார்க்குறீங்க. அங்கே நான் வந்து இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன்ல, ஒரு ட்ராகனோட டைப்ஸு, அதோட பவர்ஸு, ட்ராகன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஸோ அந்த இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இன்ட்ரோவில் நான் ஸ்டார்டிங்கில் பொதுவாக சொல்லியிருப்பேன்ல, காமனான விஷயம், அப்புறம் ட்ராகன்ஸோட டைப்ஸஸு, அதோட பவர்ஸு, அதெல்லாம் சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றதே உங்களுக்கு அதுக்கடுத்து தான் தெரியுது. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, பொதுவாக ட்ராகன்ஸ்க்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, விண்டை கண்ட்ரோல் பண்ண மாதிரி, நேச்சரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, மழையை வாட்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, இல்லைனா டார்க்னஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ மைண்ட் ரீடிங் பண்ணுறது, மைண்டுக்குள்ளே பேசுகிறது அப்படின்லாம் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் இந்த பவர்ஸ்லாம் முக்கியமாக வந்து ட்ராகன் கிங்ஸுக்கு தான் இருக்கும். அதுலேயும் சில பவர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ வந்து சாரா பார்த்துட்டு, அப்போ இதுலேருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அந்த 7 கிங்ஸ் தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றா. பட் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது தெரியலை, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 3 பேருமே வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க. சரிங்களா? சரி ஓகேடா. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் அடுத்த எபிசோட் கொஞ்சம் பெருசாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 டேஸுக்கு ஒரு வீடியோ நான் போடணும். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி ஓகே. அண்ட் தென் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேடா. அவ்வளோதான். ஓகே. இன்னும் அடுத்த 2 நாள் கழித்து நான் வந்து அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் மேரிட் டு 7 ஃபார்மர்ஸ், அதுவும் ஒரு OT7 எஃப்எஃப் தான். ஸோ அதையும் நான் வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். சரி ஓகேடா. அவ்வளோதான். ஓகே. எனிவே டாட்டா பாய்.